வெல்கம் டு முத்துஸ் மினி வேர்ல்ட். இன்றைக்கி முத்துஸ் மினி வேர்ல்ட் சேனலில் இட்லி மாவு வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோங்க. ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. நல்ல கிறிஸ்பியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. இப்போ இதுக்கு தேவையான ஒரு உருளைக்கிழங்கு மசால் பார்க்கலாங்க. 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேங்க. கடுகு உளுந்து தாளிச்சிருக்கேன். இது நல்லா வெடிக்கட்டும். கடுகு வெடித்ததுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. அது நல்லா பொரியட்டுங்க. பொரிஞ்சதுக்கப்புறம் 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ரெண்டு வெங்காயம் எடுத்து 2 பெரிய வெங்காயம் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 3 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேங்க. உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா வதக்குங்க. இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நான் 2 இன்ச்சு இஞ்சியும் 10 வெள்ளைப்பூடி எடுத்து மிக்சியில் அடித்து சேர்த்துருக்கேங்க. 2 தக்காளி எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் இதில் சேர்க்க வேண்டிய மசால் பொடி பார்க்கலாங்க. மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூனுங்க, சீரகத்தூள் 1/2 ஸ்பூனு, சிக்கன் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேங்க, தனி மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேங்க, கரம் மசாலா தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இன்னொரு தடவை சொல்கிறேங்க. தனி மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் 1/4 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், சீரகத்தூள் 1/2 ஸ்பூனுங்க, சிக்கன் மசாலா 1 ஸ்பூன், கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. எல்லாம் வதக்கிக்கோங்க. இப்போ இது 1/4 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா வேக வச்சு தோல் உரித்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கு நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மசாலில் மீதி இருந்ததுன்னா நம்ம சாம்பார் சாதம், ரசம் சாதத்துக்கு வச்சுக்கலாங்க. நீங்கள் சரியாக வேணும்னு நினச்சிங்கன்னா 2 வெங்காயத்துக்கு 2 உருளைக்கிழங்கு மட்டும் போடுங்க, சரியாக இருக்குங்க. இப்போ இதுக்கு தேவையான மாவு பார்க்கலாங்க. நம்ம நார்மல் இட்லி மாவு எடுத்துக்கோங்க. ஒரு 3 கரண்டி மாவு எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் ரவை எடுத்துக்கோங்க. நல்லா ஊற வச்சுட்டுங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா லிக்யூடாக இருந்தால் தாங்க அந்த லேயர் நல்லா தின்னாக கிடைக்கும். அதனால் கொஞ்சம் நல்லா தோசை மாவு பதத்துக்கு வச்சுக்கோங்க. இப்போ இது டம்ளரில் எப்படி சேர்க்கலான்னு பார்க்கலாம். டம்ளரில் ஆயில் தடவி அதில் மாவு விட்டுக்கோங்க. மசாலா நல்லா ஒரு கைப்பிடி எடுத்து நல்லா உருட்டிங்க அந்த டம்ளரில் இருக்கிற மாவில் வச்சுக்கோங்க. இதில் இன்னும் நீங்கள் நிறையா மசாலா சேர்த்திங்கனாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. அந்த சுற்றி இருக்கிற லேயர் கொஞ்சம் மெல்லிஸாக கிடைக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மேலே 1 ஸ்பூன் மாவு விட்டு நல்லா டம்ளரை டேப் பண்ணி, அப்போ தான் எல்லா மாவும் எல்லா இடத்துலையும் சேருங்க. எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம 2 டம்ளர் ஊற்றிருக்கோம். நான் குக்கரில் தாங்க வைக்க போகிறேன். குக்கரில் தண்ணி விட்டுட்டு டிஃபன் பாக்ஸை திருப்பி போட்டுட்டு 2 டம்ளரையும் வச்சு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் இட்லி குக்கர்லேயும் வச்சு எடுத்துக்கலாம்.
இதுக்கு வந்துட்டுங்க நான் கார்ன் எடுத்திருக்கேங்க. இதை மிக்சியில் சேர்த்துங்க. நல்லா அடித்து ஒரு பொடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதுலேருந்து 1 ஸ்பூன் மட்டும்தாங்க சேர்க்க போகிறோம். குக்கர்லேருந்து எடுத்துங்க. நல்லா ஸ்லைஸ் போட்டு வச்சுக்கலாங்க. நான் 1 டம்ளருக்கு வந்து 4 ஸ்லைஸாக போட்டிருக்கேன். கத்தியை வந்து நல்லா தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு கட் பண்ணுங்கள். நல்லா கட் பண்ண வருங்க. இப்போ இதுக்கு வந்துட்டு இந்த மேல் மாவு பார்க்கலாங்க. சோள மாவு 3 ஸ்பூனுங்க, அரிசி மாவு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ கார்ன் மாவு எடுத்தாலும் அதில் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு கொஞ்சோன்னு சேர்த்துருக்கேங்க. உப்பு டேஸ்ட் நான் லைட்டாக மேலேருந்து நல்லாயிருக்கும் இல்லையா, அது இந்த டிப் பண்ணுறதுக்காக 2 ஸ்பூன் வந்துட்டு மைதா மாவு எடுத்து ஒரு 1/2 டம்ளர் தண்ணியில் நல்லா லிக்யூடாக நல்லா தண்ணியாக கலந்து வச்சுக்கோங்க. அதில் வந்து இதை நல்லா டிப் பண்ணிவிட்டு இந்த மாவில் வந்து மேல் மாவு வந்து நல்லா தூவிங்க. அதில் நல்லா பெரட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த மேல் மாவு வந்து ஒரு தடவை சொல்கிறேங்க. சோள மாவு 3 ஸ்பூனுங்க, அரிசி மாவு 2 ஸ்பூனு, அந்த கார்ன் அரைச்சோம் இல்லையா மிக்சியில், அது வந்துட்டு 1 ஸ்பூனு, மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் 1/4 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க, மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. மைதா அந்த பேட்டர் வந்து நல்லா லிக்யூடாக இருக்கணுங்க. அது பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ எண்ணெய் காய வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா காயணும். நல்லா காஞ்சதுக்கப்புறம் போட்டோன்னா தான் பிரியாதுங்க. உருளைக்கிழங்கு ஏற்கனவே நம்ம வேக வச்ச மசால் தான்னா போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்தில் ரெடி ஆயிருங்க. ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறங்க லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் அப்படியே திருப்பி போட்டு விடுங்க. நம்ம அந்த கார்ன் போட்டதுனால நல்ல கிறிஸ்பியாக இருக்குங்க. இது வந்து நீங்கள் தேங்காய் சட்னி சாஸ் ஏதாவது வச்சு உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி சாப்பிட்டுக்கோங்க, தொட்டு சாப்பிட்டுக்கலாம். நம்ம அப்படியே சாப்பிட்லாங்க, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல கலர் வந்திருக்கு பாருங்கள். உடையவே இல்லை. எண்ணெயிலையும் வந்துட்டு அது அந்த துகள் கூட அவ்வளவா இல்லை பாருங்கள். நல்ல எண்ணெய் கிளியராகவே இருக்குது. இந்த மைதா மாவில் நம்ம கோட்டிங் கொடுத்து இதில் இந்த மேல் மாவில் பரட்டுறதுனாலங்க பிரியாமல் வருங்க. நல்லா டேஸ்ட்டான ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றிங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஒரு லைக் கொடுங்க. நன்றிங்க.